சில மனிதர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர்களை தேவன் செலக்ட் பண்றார். ஒரு சிலரோட வாழ்க்கையில அவங்க ஆண்டவரை ஃபாலோ பண்ணி போறாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முதல்ல அவர் ஆதியாகமத்துல ஆபிரகாமை அழைக்கிறார். அப்ப ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்திலிருந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதல்ல ஆபிரகாமை அழைக்கிறத பார்க்குறோம். அண்ட் அது ஆண்டவருடைய காலிங். அதே போல் மோசே ஆண்டவர் அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவர்களை விடுவிக்கும்படியாய் நீ வரணும்னு சொல்கிறாரு. அப்போ மோசே ரொம்ப தயங்கினப்போ, சரி உன் சகோதரனாகிய ஆரோனையும் நீ உன்னோடு கூட கூட்டிக்கொள்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆரோனையும் அவர் அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க வெளியேறி அந்த எகிப்து தேசத்துலேருந்து வெளியேறி வந்த பிறகு ஆண்டவர் மோசையோடு கூட முகமுகமாய் பேசி நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து அவன் வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்வதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஸோ ஆண்டவர் பெசலெயேலை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி எடுக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அண்ட் வித் தி கிரேட்டஸ்ட் ஸ்கில், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கில் அவருக்குள்ளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பெசலெயேலை ஆண்டவரை செலக்ட் பண்ணி அவரை வைத்து நீ ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்மளால் பார்க்க முடிகிறது, ஆல் தீஸ் பீப்புள் ஆர் காட் சாய்ஸ். அவங்க ஆண்டவருடைய பணிக்கென்று சிறப்பாய் அழைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடிகிறது. இதே போல தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஊழியத்தை தொடங்க வந்தப்போ அவருடைய சீஷர்கள் 12 பேரை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அழைக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15லேருந்து 22 வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரர்களாகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போன பிறகு செபதேவின் மகனாகிய யாக்கோபு அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயோட கூட படவில் இருக்கிற வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைக்கிறாரு. அவங்களும் அந்த மாதிரி போகிறாங்க. அப்படி 12 சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் 2 வெரைட்டி ஆஃப் ஃபாலோயிங் த லார்ட். ஒன்று, அவரே ஒரு சிலரை கையை நீட்டி நீ வா, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி அவர்களை ஊழியத்திற்கு அழைப்பதை பார்க்கிறோம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இவங்க ஆண்டவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக அதே மத்தேயுல நம்ம பின்னாடி பகுதியில் பார்க்கும் பொழுது அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கலிலேயாவிலும் தெக்கோப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஸோ தேர் ஆர் 2 வெரைட்டிஸ். ஒன்று காட்ஸ் சாய்ஸ், த அதர் ஒன் இஸ் ஃபாலோயர்ஸ். அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறவங்க. நம்மளோட லைஃப்லையும் நமக்கு நல்லா டெஃபினட்டாக தெரியும், நம்ம ஃபாலோயர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறோமா இல்லாட்டி ஹிஸ் சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறோமா. அவரே சில சமயம் நம்மை பெயர் சொல்லி அழைத்து, நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன், நான் உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காலிங் ஆண்டவர் வச்சு நம்மளை அழைச்சிருப்பாரு. ஒரு சிலரோட வாழ்க்கையில் சிம்பிளான ஒரு லைஃப், அதாவது அவங்க ஜஸ்ட் they'll go to church, they'll follow the Lord, they'll come back. Whereas the people who has got special choice, ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனங்கள், எப்படி ஆண்டவர் ஏசாயாவை எரேமியாவெல்லாம் நான் உன்னை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை ஜாதிகளுக்கு தலைவனாக்கின்னு சொன்னது போல ஆண்டவர் ஒரு சிலர் ரொம்ப ஸ்பெஷலாக கால் பண்ணியிருக்கிறாரு. பவுலுடைய வாழ்க்கையிலையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. பவுல்
எப்பொழுதுதான் ஆண்டவர் விட்டு விலகி போனாலும் கூட நான் உன்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பவுலை சிறைப்பாக அழைத்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ தெர் இஸ் அ வெரைட்டி ஆஃப் காலிங். ஆண்டவருடைய அழைப்பில் சில விதங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியுது.